ஹலோ லவ்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு, மீன் வளர்க்கலாம். சரி, எப்படி வளர்க்கலாம், என்ன வளர்க்கலான்னு தெரில. சில யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். சிம்பிளாக, ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ஒரு நார்மல், எப்படி ஒரு காஸ்ட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஜாலியாக மீன் வளர்க்கலாம். ஒரு ஹாபிஸ்ட் மாதிரி மீன் வளர்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. உடனே செஞ்சிடுவோமா? வாங்க போகலாம். கைஸ், ஒரு வழியாக அரைஞ்சி தெரிஞ்சு கைலாங்கடைக்காரன் அண்ணாக்கிட்ட போயிட்டு கேட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்துன்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் அவர் வண்டியில் எடுத்து கட்டி எங்கள் வீட்டில் இறக்கிட்டீங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் சொன்னேன். அப்புறம் அவரே வந்து இறக்கிட்டாரு. அப்புறம் எல்லாத்தையும் கழுவுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய வச்சுருக்கோம். அப்படியே காட்டி 10 நிமிஷம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எம்சில் போட்டு ஒட்ட போகிறோம். இது வந்து 30,000 எம்சிலு 5 வாங்கியிருக்கேன். மொத்தம் 4 தொட்டி இருக்குது நம்மக்கிட்ட. செம்பருத்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லா கலரும் பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஒயிட் கலரில் செம்பருத்தியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. இது வந்து சிங்கிள் டோரு, இது வந்து டபுள் டோர், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட மூடியும் கிடச்சிது, அதே எடுத்தாச்சு. அப்புறம் 2 தொட்டி ஏற்கனவே கழுவி இங்கே காய வச்சாச்சு. அதுதான் இது ரெண்டும் கூட சிங்கிள் டோரு. நம்ம தலைவன் பார்த்தீங்களா அங்கே நிற்கிறான். ஓகே கைஸ், இப்போ எம்சில் என்ன பண்ண போகிறோம்னா ஒட்ட போகிறோம். கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இதில் இந்த மாதிரி 2 பாக்கெட் இருக்கும். இது எப்படி மெர்ஜ் ஆகும்னா பிரிச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு துளி கூட விடாதீங்க, எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது ரெண்டுத்தையும் எப்படின்னா ஒரு மாதிரி கிரே கலர், டார்க் கிரே ஆகிற வரையும் போட்டு இப்படி மிக்சிங் பண்ணுங்கள். எப்படி சும்மா கலர் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? போட்டு சும்மா தள்ளுங்க. உங்கள் வீட்டில் யாருன்னா குழந்தைங்க தான் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. சப்பாத்தி மாவை பேசுகிற மாதிரி அப்படியே பிசைஞ்சின்னு அப்படியே விளையாடின்னு இருப்பாங்க. எதனா இந்த மாதிரி ஒரு ஹாபிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துட்டிங்கன்னா இதில் இருப்பாங்க. அவங்க ஃபோன் நோண்டுறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹாபியில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஹாபி சண்டைகள்லாம் வந்தோம் போல. இன்னும் கையெல்லாம் விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? கட் பண்ணுறது அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக உள்ளே அப்படி வச்சுட்டு நிறைய இருக்குது. இந்த கார்னர்லாம் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த லிட்டில் கேப்பில் கூட போகாது. ஓகே, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு பூசு வேலை பண்ணுங்க. இதெல்லாம் போடணுமா? இது என்ன இது? ரப்பர் மாதிரிலாம் இருக்குது. போடணுமா? சுற்றி போடணுமா இல்லை எப்படி? தண்ணி இருக்குது, என் க்ளவுஸ்லேயே ஒட்டிக்குது. இது 2வது பாக்கெட் எம்சில். காய்ஸ், ஒட்டின எம்சில் காயறதுக்கு 5 hours ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மக்கிட்ட டைம் இல்லாத காரணத்தினால அதை எல்லாத்தையும் ஒட்டி ஓரமாக எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன் காய்ஸ், பை.